பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கு அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்படிதான் அவங்க கை. இதுக்கு மேல விரிக்க முடியாது. இந்த விரல் ஒரு சிலருக்கு ஒரு விரல் பெருசா இருக்கும், இப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். இப்படிதான் அவங்க அள்ளி இப்படிதான் சாப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம கை எப்படி இருக்கு? கை நல்லா இருக்கா? கால் நல்லா இருக்கா? கால் ஒரு சில குஷ்டரோகிக்கு 2 விரல் இருக்கும், 3 விரல் இருக்காது, 2 விரல் அழுகி போயிருக்கும், கெட்டு போட்டு வச்சிருப்பாங்க. இப்படிதான் குஷ்டரோகிகள் இருப்பாங்க. நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, இந்தப்பா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு குஷ்டரோகி கையில் எடுத்து உங்க கையில கொடுக்குறாங்க. நீங்க வாங்கிக்குவீங்களா? நம்பர் 1 சூப்பர் ஸ்வீட்டு கிடைக்காது, பால் ஊத்தி நெய் ஊத்தி செஞ்சிருக்கிறாங்க. வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? ஏன் ஏன் வாங்க மாட்டீங்க? கை சீல் வடியுது. அப்ப நல்லா கவனிங்க, எவ்வளவு காஸ்ட்லியான பொருள் அவன் கொடுத்தாலும் நம்ம வாங்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அவன் கை சரியில்லை. பாருங்க, அந்த கையை உள்ளவனதான் இயேசுநாதர் தொட்டு சுகமாக்குனார். நினைச்சிருந்தா ஏய் நீ சுகமாயிருப்பா அப்படின்னு சொன்னா சுகமாயிருப்ப. ஆனா நமக்கு முன்மாதிரியா ஏசப்பா வாழ்ந்து காட்டினாரு. குஷ்டரோகி பிடிச்சவங்க, பிச்சைக்காரங்க, ஏழ்மையா இருக்கிறவங்க, அவங்கள தொட்டு ஏசப்பா சுகமாக்குனார். அன்னை தெரேசா எத்தனை பேருக்கு தெரியும்?